ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 8வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 83,957 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.26% வந்துட்டு இருக்காங்க விக்ரம் அவர்கள். ஒரு நல்ல முன்னேற்றம் அவருடைய வாக்குகளில் வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் அவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலாக இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே பண்ணியிருந்தாரு அப்படின்னா மேபி இன்னும் கூட சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைச்சிருக்குமோ என்னமோ தெரியல. பட் பாதிலிருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் நல்ல ஒரு வாக்குகளை வாங்கி ஃபஸ்ட்டு பொசிஷனை பிடிச்சிருக்காப்புல. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 65,699 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.73% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜே பார்வதி அவர்கள். ஸோ விஜே பார்வதியை பொறுத்த வரையிலையும் பாவம் இந்த வாரமெல்லாம் போட்டு நொங்கி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பாவம் அளவே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது ஒரு கர்டசியாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்பட்டு நல்ல வாக்குகளை தான் வாங்கி 4th பொசிஷன்லேருந்து 2nd பொசிஷனுக்கு முன்னேறிக்காங்க விஜே பார்வதி. 3வது பொசிஷனில் திவ்யா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 62,937 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.19% வந்து இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஆக்சுவலாக இவங்களுடைய டார்கெட் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதியாக தான் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நைட் இருந்தே ரொம்ப பெரிய குழப்பங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பார்வதிக்கு எதிராக. ஸோ இருந்தாலும் அது பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைபெறலை. ஸோ அதனால் வந்து விஜே பார்வதி அங்கே தகர்ந்த வண்ணம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து இருந்துகிட்ருக்காங்க. 4th பொசிஷனில் கமருதீன், அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 61,218 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.86% வந்து இருந்துகிட்ருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்த வரலையும் சூப்பராக ஒரு டபுள் கேம் வந்து விளையாடிட்டுருக்காரு. ஒரு பக்கம் பார்வதி கூட ஒரு கேம் விளையாடுறாப்புல, அதுக்கு அடுத்து தான் அரோரா பக்கம் உட்காந்துக்கிட்டு இன்னொரு கேமை வந்து விளையாடுறாப்புல. ஸோ எனிஹவ் அவருக்கு அது பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால தான் 4th பொசிஷனில் இருக்காங்க. 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் பார்கவ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,178 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.59% வந்து இருந்துட்டுருக்காரு அமித் பார்கவ் அவர்கள். ஆக்சுவலாக இந்த வாரத்தோட தொடக்கத்தில் டான்சர் ஜோனில் இருந்த அமித் பார்கவ் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 5வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அப்ளாஸை வந்து கொடுத்தே தீரணும். ஸோ அதுக்கடுத்த 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,986 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.78% வந்து இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா நல்லா தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சுட்டித்தனமெல்லாம் பண்ணாமல் நல்லா பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை அவங்க சூப்பராக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக 7வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,415 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.67% வந்து இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா எமி அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆச்சு வைல்டு கார்டு என்ட்ரி கொடுக்கும் பொழுது. இவங்க தாண்டா இந்த சீசனையே வந்து திருத்த வந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தா, கடைசியாக வந்து அவங்கள விட ரொம்ப மோசமான ஒரு ஆளாக வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து ஓட்டு போடாமல் படிப்படியாக கீழே இறக்கி 7வது பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனுக்கு. 8வது பொசிஷனில் பிரஜன் 34,030 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.59% வந்து இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜன் அவர்களும் சாண்ட்ரா அவர்களுக்கு நான் என்ன சொன்னனோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் அவர்களுக்கு வந்து சொல்லுவேன். பட் இப்போ ஒரு நல்ல அட்டெம்ப்ட் வந்து எடுத்திருக்காப்புல. ஆனால் ஃபஸ்ட்டு டே அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து திக்கன வாய் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விட்டு பேசுகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தார். பட் இப்போ அதை வந்து கண்டினியூ பண்ணலை. அது கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. 9வது பொசிஷனில் ரம்யா ஜோ வந்து இருக்காங்க. 33,790 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.54% வந்து இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள்.
ஸோ ரம்யாவை பொறுத்தவரையிலையும் ஒரு ஆட்டக்காரி ஆட்ட தெரியல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தருணம் தான் அது. எல்லாரும் ஆடுறாங்களே நம்மளும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்கள். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நேரில் பார்த்த மாதிரி வந்திருந்தது. ஸோ அதை தவிர்த்து ரம்யா கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. பேக்கெட் நிறைய எம்டியாக தான் வந்திருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் சேவ் ஆகிட்டே வந்திருக்காங்க. சொல்லப்போனால் கடைசி பொசிஷனில் இருந்த ரம்யா இப்போ 9வது பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அதுக்கடுத்தா கனி அவர்கள் இருக்காங்க 10வது பொசிஷனில். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 33,763 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.54% இருந்துட்டுருக்காங்க கனி திரு அவர்கள். ஆக்சுவலாக இவங்களுடைய தங்கச்சி இருக்காங்கல்ல விஜயலட்சுமி, இவங்க வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு கப்போடு தான் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. பாவம் இந்த வாரமே போயிடுவாங்க போல், கப்பும் இல்லாமல் டைட்டிலும் இல்லாமல். அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் வியானா 32,303 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.25% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயராக ஆரம்ப காலகட்டத்தில் வலம் வந்துட்டு இருந்த வியானா அவர்கள் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் டம்மி பீஸாக மாறி ஒன்றுத்துக்கும் உதவாத திருட்டு வேலைகள்லாம் செஞ்சு எவ்வளோ தூரம் காரி துப்புகளை வாங்கிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூஞ்சை காமிச்சு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஒரு ஃபன் டாஸ்க்கு, ஜாலியான ஒரு டாஸ்க்கு, இது ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பெருசாக ஃபன் டாஸ்க்குலாம் வந்து சொல்ல கிடையாது. ஸ்கூல் டாஸ்க் வந்து நடைபெறும் அப்படின்றத மட்டும் தான் சொன்னாப்புல. ஏன்னா இவங்களுக்கு ஃபன்னு சொன்னாலே என்னென்னு புரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஃபன் சொல்லி நம்மளே வந்து ஏமாற்றிக்கூடாது. அதே போல் ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்லியதுக்கப்புறம் இவங்க வேறு மாதிரி பண்ணிடுறானுங்களா, ஆடியன்ஸ் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுறாங்க. ஏன்னா இது ஒரு ஃபன் டாஸ்க், ஆனால் இவங்க ஏன் ஃபன்னாகவே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்வினையை ஆட்டுற மாதிரி வந்து சில வார்த்தைகளாக வருது, கேள்விகளாக வருது. சொல்லப்போனால் ஷோவே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால இதுக்கப்புறம் ஃபன் டாஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த சீசன்லாம் சொல்லவே கூடாது அப்படின்றதுல குறியாக வந்திருந்தாப்புல பிக் பாஸ். ஓகேவா, லாஸ்ட் வீக்கெல்லாம் படித்து சொன்னாப்புல இது ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்க்கு, எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாப்புல. இந்த வாரமெல்லாம் பெருசாக சொல்லலை, எப்படி பார்த்தாலும் இதுங்க பண்ணாதுங்க அப்படின்ற மாதிரி தான் விட்டாப்புல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வியானா அவர்கள் ஐயோயோ இந்த பொண்ணை எங்கேருந்து தான் பிடிச்சாங்களோ எனக்கு வந்து தெரியலப்பா, ஸ்கூலில் டீச்சருக்கு என்னமோ தலைமையில் வந்து சிக்கன் சாப்பிட்டு மேலே எலும்பெல்லாம் போட்டு விட்டேன் தலைமையில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் டீச்சர்கிட்டே இப்படி தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா, இவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட வேண்டிய ஆள். நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு ஸ்டாப்பை வந்து அப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களெல்லாம் எப்படி வெளியே நடமாட விடுறீங்க புரியலையே எனக்கு. ஆனால் ஒன்று மக்களே, வியானா அவர்களுக்கு எவ்வளோக்கு தூரம் நல்ல பேர் இருந்துச்சோ அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடச்சி ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் வியானாவுக்கெல்லாம் ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்துட்டு இருந்துச்சு, டீசெண்டான வாக்குகள் இருந்துச்சு. ஒரு 4வது இடம் 5வது இடம், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் வந்து விழுந்திருந்தது, நல்லா இருந்தது. சொல்லப்போனால் டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக வியானா வருவாங்க அப்படின்னு சொல்லி கூட எதிர்பார்க்கப்பட்டது. என்ன தான் அவங்க க்யூட்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கிரிஞ்ச் பண்ணாலையும், பொய்யானா அப்படின்ற பேர் வாங்கினாலையும், மீஷோ ஆசினி அப்படின்னு பேர் வாங்கினாலையும் ஓரளவுக்கு அந்த கேமிங் சென்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால் மக்கள் வந்து ரசித்தாங்க அவங்கள. இப்போ இந்த வாரத்தில் டோட்டலாக போட்டு உடச்சி போட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிட்டாங்க. லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த காதல் கன்றாவை ஆரம்பித்தாங்க, முடிஞ்சிச்சு. இந்த வீக்கில் அந்த திருட்டுத்தனத்தை ஆரம்பித்தாங்க, முடிச்சு விட்டாங்க. இந்த வாரத்தில் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புங்கடா சாமி, இந்த பொண்ணு தொல்லை தாங்க முடியல அப்படின்ற அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க, வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் வந்து யோசிக்கிறாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லையா, நான் யோசிக்கிறேன். எங்களுக்கு தாங்க தெரியும் வழி, லைவ் பார்க்குற வழி எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. ஓகே மக்களே, இதுதான் ஓட்டிங் முடிவுகள். ஸோ கண்டிப்பாக வியானா அவர்கள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க. ஏன்னா ரம்யா ஜோ வந்து லக்கி சாமா பிக் பாஸ் சீசன் 9. ஸோ இந்த தடவையும் வந்து வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுனால ரம்யா ஜோ வந்து மறுபடியும் காப்பாற்றப்படுவாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.